ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நெல்லூர் டிவிஷன்ல. அதுல வந்து ரூரல் ஏரியா, நிறைய கிராமப்புறமான ஏரியா. ஒரு பிரான்ச் விசிட்டுக்காக நாங்க போயிட்டு இருந்தோம். கவனமா கேளுங்க, நான் இந்த கதையை சொல்லும் போது நீங்க யாருமே இங்க உட்கார்ந்து இருக்க கூடாது, எல்லாருமே என் கூட அந்த நிகழ்வு நடந்த இடத்துக்கு ஓடி வந்துடணும். அப்பதான் அதனுடைய சுவாரஸ்யம் நமக்கு தெரியும். சோ நாங்க கார்ல போயிட்டு இருக்கோம். ரெண்டு பக்கம் பச்சை பசேல்னு வயல் நல்லா வளர்ந்துருக்கு, கிராப்ஸ் எல்லாம் வளர்ந்துருக்கு, நெல் பயிர் வளர்ந்துருக்கு, நல்ல பச்சையா அப்படியே ஒரு கார்பெட் மாதிரி இருக்கும் பார்த்தாக்கா. அந்த அளவுக்கு இருந்த நல்ல நல்ல வளமான ஒரு 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 நதி போக்கு இருக்கக்கூடிய இடம் அது உங்களுக்கு தெரியும். சோ பாத்துக்கிட்டே ரசிச்சுட்டே போயிட்டு இருந்தேன். நமக்கு வந்து விஜயகுமார் சார் ஒருத்தர் வந்து மேனேஜர் சார் வந்து வண்டி ஓட்டினார். நான் பார்த்தேன், பாத்தீங்களா எவ்வளவு அருமையா இருக்கு சார். ஆமா சார், ஏதோ கம்பளம் விரிச்ச மாதிரி இருக்கு ஆண்டவன் நமக்கு. நான் கேட்டேன், விஜயகுமார் ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா? என்ன சார்? எல்லா பயிரும் ஒரே அளவுக்கு உயரத்துக்கு வளர்ந்துருக்கேன், யாரோ கத்திரி எடுத்து கட் பண்ண மாதிரி எல்லாமே ஒரே ஹைட்டுக்கு வளர்ந்துருக்கு, இது என்ன விஷயம்? என்ன சார் இதுல ஆச்சரியம் என்ன சார் இருக்கு? எல்லாமே விவசாயிகள்லாம் ஒரே நாள் விதைக்கிறாங்க, ஒரே அளவுக்கு நீர் விட்டு ஒரே அளவுக்கு மென்யூர் உரம் எல்லாம் போடும்போது எல்லாம் ஒரே ஹைட்டுக்கு தானே வளரணும், அதுதானே நியாயம். ஓஹோ, அது அப்படியோ? அப்போ அதுதான் உண்மை என்னக்கா? அப்ப நம்ம டிவிஷன்ல அந்த காலத்துல எங்க டிவிஷன்ல ஒரு 10,000 முகவர்கள் இருக்காங்க, 10,000 ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே சப்போர்ட் பண்றோம், ஒரே ட்ரைனிங் தரோம், ஒரே மாதிரி கமிஷன் ஸ்ட்ரக்சர்ஸ், ஒரே மாதிரி ஊக்கப்படுத்துறது சப்போர்ட். இவங்க மட்டும் வேற வேற விதமா சின்னதுறை மாதிரி அவ்வளோ சிஓடி லெவல் கொள்றாங்க. சில பேர் செய்ய முடியாம போயிடுறாங்களே, என்னப்பா விஷயம்? அவர் ஒரு நிமிஷம் பார்த்தாரு, சார் அதெல்லாம் பயிருங்கல்ல, நம்மள மனுஷங்கல்ல. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், பயிருங்களுக்கு ஒரே விதமான பராமரிப்பு ஒரே ஹைட்டுக்கு வளரும் பொழுது மனிதனாகி நாம ஒரே சூழ்நிலையில ஏன் நம்ம வேற வேற விதமா வளர்றோம்? ஹைட் 6 feet or 4 feet அந்த ஹைட் சொல்ல, கரியர்லயோ ப்ரொஃபஷன்லயோ என்ன வித்தியாசம் வர வாய்ப்பு இருக்கு? இப்ப ஒரே ஸ்கூல்ல படிக்கிறாங்க பிள்ளைங்க, அப்ப அதே டீச்சர் தான் உங்களுக்கு பாடம் நடத்துறாங்க, அதே சிலபஸ் இருக்கு. சம் பீப்புள் வந்து நல்லா ஆல் இந்தியா லெவல்ஸ்ல மார்க் எடுத்துட்டு போறாங்க, சம் பீப்புள் ஆர் ஸ்ட்ரகிளிங். இது என்ன காரணம் இருக்க முடியும்? அவர் சொன்னாங்க, சார் அதெல்லாம் பயிருங்கெல்லாம் நம்மள மனுஷங்க. அப்ப நான் உங்களை கேட்கிறேன், பயிரோட கம்மி ஆயிட்டோம், அவி லோவர் தென் தி கிராப்ஸ் லைக். இதுக்கு காரணம் என்னன்னா, உங்ககிட்ட நோட் புக் இருக்குனாக்கா எடுத்து எழுத ஆரம்பிச்சுக்கோங்க. 4 முக்கியமான காரணங்கள், 4 ரீசன்ஸ்னால நீங்கள் ஒரே இண்டஸ்ட்ரியில இருக்கும்போது கூட வேற வேற பெர்ஃபார்மன்ஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பில்டர் வச்சுப்போமே, பில்டிங் இண்டஸ்ட்ரி, நீங்க ஒரு பில்டர் வச்சுப்போமே, why are we performing differently? இப்ப நீங்க ஒரு இன்ஜினியர் வச்சுக்கோங்க சார், நான் ஒரு இன்ஜினியர் வச்சுப்போம், ரெண்டு பேரும் ஒரே துறையில இருக்கோம், டிஃபரெண்ட்ல. நீங்க பிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க வச்சுப்போம், நானும் பிலிம் இண்டஸ்ட்ரியில் வச்சுப்போம். So we are producing different results. Why? 4 primary reasons. முதல்ல நானும் நீங்களும் இந்த 4 இடத்துல வித்தியாசப்படுறோம். The first difference is இங்கதான் நம்ம வித்தியாசப்படுறோம். எங்க கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க பார்க்கலாம் என்ன எழுதிருக்குன்னு. பழனியப்ப கொஞ்சம் சத்தமா படிங்க என்ன எழுதிருக்குன்னு. எல்லாருமே சேர்ந்து படிங்க பார்க்கலாம். தமிழ்ல படிக்கணும், ஆசை இங்கிலீஷ் மீடியம். ஓ, இங்கேயே நீங்களும் நானும் வித்தியாசப்பட்டுட்டோம். ஒரே துறையில இருந்தா கூட சில பேர் வந்து 500 crores 5,000